ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக இந்த பதிவு. மேச ராசிக்காரங்களுக்கு ஏன் திருமண தடை ஏற்படுது, அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, காலதாமதமான திருமணம் எதுக்கு, ஒரு சிலருக்கு திருமணம் நடந்து மறுபடியும் முறிவு ஏற்படுவது எதனால், இப்படி இந்த திருமண சப்ஜெக்டை பற்றியே இதில் பேச போகிறோம். ஏன்னா நமக்கு காலச்சக்கரம் அப்படிங்கிறதே முதல் ராசி மேச ராசி தான். அப்படிப்பட்ட ராசிக்கு 7ஆம் வீடுங்கிறது துலா ராசி. அப்போ செவ்வாய் மேச ராசிக்கு அதிபதி, 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ காலச்சக்கரத்துக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மேசராசி ஆண் ராசிங்கிறதுனால, சுக்கிரன் என்பது பெண் கிரகம்ங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெண்களுக்கு செவ்வாயா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஆண்களாக இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்கணும். இதுதான் அதில் ரகசியம், சூட்சமம். இந்த நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி சார், எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் இடம், அதிலிருந்து 12 கட்டம் 12 வீடுன்னு பேர். இதில் ஒத்தப்பட நம்பர்ல எல்லாம் இருக்கணும் சுக்கிரன் அல்லது செவ்வாய். இந்த 2 கிரகம் ஆணாக இருந்தால் சுக்கிரன் அப்படி இருக்கணும், செவ்வாய் இருந்தால் ஒற்றைப்படை ராசிகளில் இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ராசியிலிருந்து 1ன்னு எடுத்துக்கணும், அது ஒற்றைப்படை. 2ன்னு வர்றது ரெட்டைப்படை, மறுபடியும் 3ன்னு வர்றது ஒற்றைப்படை, 4ன்னு வர்றது ரெட்டைப்படை. அப்போ 1, 3, 5, 7, 9, 11 இவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம ராசியிலிருந்து ஆண்களாக இருந்தால் சுக்கிரன் அங்கே இருக்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாய் அங்கே இருக்கணும். அப்படி இல்லாமல் போயிட்டா தான் நாம் ஜோதிடத்தை கொண்டு போகும்போது, உங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க, ராகு கேது இருக்குதுங்க, சுக்கிரன் கெட்டு போச்சுங்க, 7ஆம் இடம் களத்திர தோஷம் இருக்குதுங்க. 7ஆம் இடம் என்பதற்கு பேர் களத்திர ஸ்தானம்னு பேர். அதில் கிரகங்கள் கெட்டு போனால் களத்திர தோஷம்னு சொல்கிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல நட்சத்திர சூத்திரங்கள் முறைகளில் நான் உங்களுக்கு சுருக்கமாக என்னென்ன பிரச்சனைங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, மேசராசியில் பிறந்தால் உங்களுக்கு ராகு கிரகம் குரு கிரகமும் நல்லா இருக்கணுங்க. சுக்கிரன் செவ்வாய் அதுபோக ராகு குரு, இந்த 2 கிரகமும் நல்லா இருக்கணும். இந்த ராகு குரு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா காலதாமத திருமணம், திருமண வாழ்க்கை சரியில்லை, திருமணம் வாழ்ந்த பின் முறிவு ஏற்படுவது, பலதார யோகம், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ராகுவும் குருவும் தான். என்ன சார், குரு சுபகிரகங்கிறாங்களே? ஆமாம், அவர் உங்களுக்கு நல்லது பண்ணணும், ஆனால் நல்ல இடத்துல இருக்கணும். நான் சொல்கிற இடம் கெட்ட ஸ்தானம். 6ஆம் இடத்துலையோ ராசியிலிருந்து எண்ணி 6ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் விருச்சிகம், 12ஆம் இடம் மீனம். இந்த 3 இடத்துல ராகுவோ குருவோ இருந்ததுன்னா உங்களுக்கு திருமண கொடுப்பனை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பரிகாரம், என்ன நிவர்த்தி அப்படிங்கிறது. இப்போ நமக்கு திசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜாதகத்தில் பிறந்ததுலேருந்து ஒரு திசை நடக்கும். நாம் அஸ்வினியில் பிறந்தா கேது திசை ஆரம்பிக்கும், பரணியில் பிறந்தா சுக்கிர திசை ஆரம்பிக்கும், கிருத்திகையில் பிறந்தா சூரிய திசை ஆரம்பிக்கும். இப்படி நம்மளுக்கு பருவ வயது வரும் பொழுது செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த திசை 6, 8, 12 இருக்கக்கூடாதுங்க. அதாவது கன்னியிலையோ விருச்சிகத்திலையோ மீனத்திலையோ இருந்து திசை நடத்தக்கூடாது. அதனால தான் நம்ம அவஸ்தைப்படுறோம், பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? எப்படி இருந்துடுச்சு, நல்லா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் டைமில் எடுத்த உடனே 2 ஜாதகம் பார்க்குறாங்க, டக்குன்னு அமைது முடிஞ்சு போயிடுது. இப்படி அதாவது கெட்ட ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து நமக்கு தடை ஏற்படுறவங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிறது தான் இப்போ இதில் நான் சொல்ல போகிறேன்.
இதுக்கு வந்து அந்த கிரக அதிபதிகள் அதாவது பொறுப்பேற்றுக்கிறாங்க. கல்யாணத்துக்குன்னா மேசராசிக்கு இவங்க தாங்க அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரகம் வந்து யாரு அப்படின்னா ராகு குரு, இந்த 2 பேர் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இவங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதை நட்சத்திரம், இந்த 3 பேருக்கும் ராகு தான் அதிபதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திர நாட்களில் புத்துக்கண் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ப்ப கோயில்கள். அங்கே போய் ஒரு முழு தேங்காய் வச்சுட்டு 1/4 லிட்டர் பாலை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் குங்குமம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, பத்ரகாளியம்மன் கோயிலுக்கும் போகலாம். இது 2ல் ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கண்ணி போகணும். திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திர நாட்களில் போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 11 வாரம் தொடர்ந்து. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு தடவை தான் வரும், அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் வரும். இப்போ இந்த 3 நட்சத்திரங்கும்போது கிட்டத்தட்ட 3 மாதம் ஏற்றுனீங்கனால ஒரு 3.5 மாதம் ஏற்றும் போதே 11 ட்ரிப்பு ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா மாதத்துக்கு 3 நாள் தீபம் போட போகிறீங்க. அந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுங்க. பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டான ஆக்டிவேஷன் ஆகும். அதுபோக குரு நட்சத்திரம் சொல்கிறேன், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர நாட்களில் நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தெய்வத்துக்கு நெய் தீபம் போட்டு நமக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும். இதுவும் மாதத்துக்கு 3 நாள் தான். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒவ்வொருக்கு ரிப்பீட் ஆகும். இந்த திருவாதிரைக்கு அடுத்தது தான் புனர்பூசம் வரும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது தான் விசாகம் வரும். சதை நட்சத்திரத்துக்கு அடுத்தது தான் பூரட்டாதி வரும். அப்போ அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து தெய்வம் மாறுது. காளி, தட்சிணாமூர்த்தி. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது சேத்திரம் சொல்லுங்கள் போகிறேன், ராகுக்கு உண்டான சேத்திரமோ குருவுக்கு உண்டான சேத்திரமோ போய் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க, நான் சொன்ன இந்த ராகு நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் காளகஸ்திக்கு போகணும். காளகஸ்திகை அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் ருத்ராபிஷேகம் அப்படின்னு ஒரு டிக்கெட் இருக்குது, அதை புக் பண்ணி அவருடைய சிவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கணும். பேட்சாக விடுவாங்க. அதுக்கு ஒரு தடவை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பரவாயில்ல. லோக்கலில் இருக்கிற கோயில்னால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ரிப்பு தீபம் ஏற்றுற கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ குருவுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஸ்தலங்க அப்படின்னா ஆலங்குடி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது. இதே 3 நட்சத்திரம், புனர்பூசமோ விசாகமோ பூரட்டாதியோ, இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த ஆலங்குடிக்கும் போகலாம், திருச்செந்தூருக்கும் போகலாம். இது தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். வழிபாடுகள் போக வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, திருவாதிரை அப்படின்னா நாய், ஆண் நாய், நாய்களுக்கு உணவு கொடுங்க. சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா எருமை, அவருக்கு உணவு கொடுக்கலாம். அதே மாதிரி சதய நட்சத்திரம் என்றால் குதிரை, பெண் குதிரை, இதுக்கு உணவு கொடுக்கலாம். அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு என்ன அப்படின்னா, புனர்பூசம்னா பூனை, விசாகம் அப்படின்னா புலி. புலியை போய் நாம் பார்க்க முடியுமா? அப்போ ஒரு பிக்சரை எடுத்துக்கோங்க, அல்லது நாம் வந்து அந்த புலி வாகனம் வைத்து தெய்வங்களை வழிபடுங்க. அதே மாதிரி பூரட்டாதின்னா சிங்கம் வரும், ஆண் சிங்கம். அப்போ சிங்க வாகனம் உள்ள அம்பாளை போய் வழிபடுங்க. இதெல்லாம் நாம் ஆக்டிவேஷன் பண்ண நீங்கள் மரம் செடி வளர்க்குறதுனாலும் பண்ணிக்கலாம். திருவாதிரைன்னா செங்காலி மரம், சுவாதின்னா மருத மரம், சதயம் அப்படின்னா கடம்ப மரம். இப்போ நம்ம நர்சரியில் போட்டால் இந்த மரங்கள் கிடைக்கும். அந்த மரங்களை கொண்டு வந்து டெய்லியுமே நீங்கள் அதை பார்த்து தண்ணி ஊற்ற அந்த நட்சத்திரத்தை இயக்குகிறீர்கள். அது மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கும் மரங்கள் இருக்குது. புனர்பூசத்துக்கு வந்து மூங்கில் மரம், விசாகத்துக்கு மரம் விழா மரம், பூரட்டாதிக்கு வந்து மாமரம். இந்த கன்றுகளை நர்சரியில் வாங்கிட்டு வந்து க்ரோ பேக்கில் வச்சு தண்ணி விட்டுட்டுருக்கலாம் வீட்டில் வச்சு.
ஸோ இப்படியெல்லாம் நம்ம நட்சத்திரங்களை குறியீடுகளை இயக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் உண்டு. இப்போ புனர்பூசம் அப்படின்னா அதிதி தேவதை, அதிதி வேதம்னு சொல்லுவாங்க. ஒரு விருந்தாளிக்கோ ஒரு வயசில் மூத்தவருக்கோ ஒரு பிராமணருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வடை பாயசத்தோட. அதே மாதிரி குருவுக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம், பிராமண பிரீதின்னு சொல்லுவோம், அல்லது பசுமாடுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லுவோம். இது மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் குருவுக்கு உண்டான பிரீதிகள். அதே மாதிரி ராகுவுக்கு யாருன்னா மிலிட்ரி மேன், எலக்ட்ரிஷியன், இபி லைனில் வேலை பார்க்குறவங்க, இபி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, விடோஸ், அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் விடோஸ். முஸ்லீம் தர்காவில் போய் கூட பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம், ராகு அப்படிங்கிறதுக்கு அந்த அமைப்பு. ஸோ இப்படி எல்லாம் நட்சத்திரங்களை இயக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவம் எந்த புள்ளியில் விழுகுது, அது ராகுவா வருதா குருவா வருதான்னு உங்கள் ஜாதகம்தான் அதை கரெக்டாக அடையாளம் சொல்லும். ஏன்னா மேசத்தில் நீங்கள் 30 டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியில் பிறப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிரகம் வரும், திருமண கிரகம். அதனால் அந்த கிரகத்தை தெரிந்து கொண்டு இப்படியெல்லாம் நம்ம வழிமுறைகளை தெய்வ வழிபாடுகளாகவும் செய்யலாம், குறியீடுகளை இயக்கலாம். இந்த மரங்கள், மிருகங்கள் இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம். குறியீடுகள்னால் இப்போ புனர்பூசம் அப்படின்னா கடவீதி, அதே மாதிரி விசாகம் அப்படின்னா சுழகு வடிவம்னாங்க, சுழகுன்னா முறம். அதே மாதிரி அந்த காலத்தில் முத்தத்து வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த முத்தம் வீடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாம். அது மாதிரி பூரட்டாதின்னா தெரு, நம்ம ஒரு தெருவில் நடக்கிறது கூட அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறது தான். இப்போ திருவாதிரை அப்படின்னா ஒரு பெரிய ரதம், தேர் இருக்கு இல்லையா, கோயில்கிட்ட தேர் நிற்கும் இல்லையா, தேர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலாம். ரசமணின்னு போடுவாங்க, இந்த வெள்ளை நிறத்தில் ரசமணி, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம்னா தீபம், அதனுடைய வடிவமே தீபம். பருத்தி செடி இருக்கிற இடத்துல போகலாம், பருத்தி திரி வச்சு தீபம் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு சதயத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்கு எண்ணெய் ஆட்டுற இடத்துக்கு போயிட்டு வரலாம். பொக்கே கொடுக்குறாங்க இல்லையா, பூங்கொத்து பொக்கே ஷாப்புக்கு போயிட்டு வரலாம். இத்தனை குறியீடுகள் இருக்குது நட்சத்திரங்கள். ஸோ இதையெல்லாம் நாம் பயன்படுத்த நமக்கு அந்த நட்சத்திரங்கள் வழிகாட்டும். இந்த டைமில் எப்போ நமக்கு திருமணமாகும் என்பது நான் சொல்கிற மாதிரி அந்த 7ஆம் பாவம் மட்டும் இல்லை, 3ஆம் பாவமோ 5ஆம் பாவமோ 7ஆம் இடமோ 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ எந்த இடத்துல நமக்கு திருமண கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த காலத்துக்கட்ட திசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி 6, 8, 12 கெட்டு போச்சுன்னா அது ஜோதிடரை பார்த்து முறையாக தோஷ பரிகாரங்களையும் பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பஞ்சபூத தத்துவம் அடங்குறது தான் 12 ராசி. நெருப்பு ராசி, நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி. அப்போ நீங்கள் மேசம் நெருப்பு ராசி, உங்களுக்கு போய் நீர் ராசி கல்யாணம் பண்ணோம்னா எப்படி இருக்கும், பிரச்சனையாயிரும். ஏன்னா நெருப்புக்கும் நீருக்கும் பகை. அதே காற்றுக்கும் நெருப்புக்கும் நட்பு, காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும். அதனால் இந்த காற்று ராசிக்காரர்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு அதை வச்சு குறிப்பு பார்த்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கணவன் வரக்கூடிய லக்னமோ ராசியோ தேர்ந்தெடுக்கணுங்கிற வழிமுறைகளை ஜோதிடர் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம 10 பொருத்தம் பார்த்துக்கிட்டு இப்படியே நம்ம காலத்தை போக்கிட்டு இருந்தோம்னா என்னங்க நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜோசியம் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இன்னும் டெப்த்தாக போய் உள்ளே பார்க்குற விஷயம் நிறைய இருக்குது. அது நாம் முயற்சி பண்ணணும். எந்த விஷயமுமே ஒரு நோய் ஒரு ஆஸ்பத்திரியில் சரியாகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், விட்டுருவோமா? இன்னும் 4 பேர்கிட்ட ஐடியா கேட்போம். அது மாதிரி நாம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுல டெப்த்தாக போகும். போய் நீங்கள் அதுக்குண்டான விஷயங்களை கையில் எடுத்து செய்ய ஆன்மீக பரிகாரங்களும் உண்டு. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி செடி கொடி மரம் விலங்கினம் இதையெல்லாம் இயக்கிற ஒரு பரிகாரங்களும் உண்டு. நபர்கள், ஒரு கிரகம்னா அந்த கிரகத்துக்கு இவங்க தான் நபர்கள் அப்படிங்கிறதும் இருக்குது.
ஒரு தொழிலை வச்சு கூட அந்த கிரகம் அந்த தொழில்காரர்கள் நமக்கு வந்து நன்மை செய்வார்கள் என்றெல்லாம் ஜோதிடத்தில் விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட வகையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் இந்த நிவர்த்திகளை எல்லாம் பண்ணணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. ஒரு சிலருக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் பரிகாரம்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து ஹோம காரியங்கள் பண்ணலாம், கலச பூஜைகள் பண்ணலாம், பிராயச்சித்த கர்மாக்கள் வேதத்தில் விரிக்கப்படி பண்ணலாம், அப்படியும் இருக்கு. ஒரு சில பேருக்கு தான தர்மங்கள்னால பண்ணலாம், இப்படியும் எண்ணம் இருக்கும். யாருக்கு எப்படி இயற்கை விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக அந்த வழியில் உங்களுக்கு வழிகாட்டுதல் நடக்கும். அதை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். ஸோ அப்படிப்பட்ட வகையில் நீங்கள் பண்ணுங்கள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு மேசத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை என்பது இந்த 2 கிரகத்தின் கையில் இருக்குது. ராகு குரு கையில் இருக்குது. இந்த ராகு குருவனுடைய திசா புத்திகளும் வரணும், இந்த ராகு குருவும் நல்லாவும் இருக்கணும். அதுபோக ஆண்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். இவ்வளவு விஷயம் திருமண விஷயத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நாம் ஆய்வு பண்ண தான் நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதற்கு வந்து நீங்கள் கொஞ்சமாவது உங்களை ஜோதிடத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த இன்வால்மெண்ட்டை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.